வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். எழுத்தாளர் சுஜாதாவின் ஸ்ரீரங்கத்து தேவதைகள் உஞ்சவிருத்தி. சில ஆண்டுகள் வடக்கே இருந்துவிட்டு ஒருமுறை ஸ்ரீரங்கம் போன பொழுது வழக்கம் போல் ரங்கு கடையில் போய் உட்கார்ந்தேன். ரங்கு அன்று கண்ட மேனிக்கு அழிவில்லாமல் அப்படியே இருந்தான். புதுசாக கூலிங் கிளாஸ் போட்டிருந்தான். ஆண்டாளியின் பையன் அமெரிக்காவில் இருக்கானே, ஆச்சாவோ யாரோ அவன் கொடுத்ததாம். வழக்கம் போல் தம்பு, சீது போன்றவர்கள் வந்து அரசியலையும் சினிமாவையும் அலசினார்கள். தம்பு தேவகாந்தாரிக்கும் ஆரபிக்கும் வித்தியாசம் என்னவென்று பாடி காட்டினான். சீது யாருக்கு மொட்டை கடுதாசி எழுதலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். நீ எப்ப வந்த என்று கேட்டான் ரங்கு. நேத்திக்குத்தான். கொஞ்ச நாள் இருப்பியா? ஒரு மாசம் இருக்கலான்னு ஆனுவல் லீவ்ல வந்திருக்கேன். நீ ஏர்போர்ட்ஸ்ல தானே இருக்க? இல்ல ஏர்போர்ட்ல பிளேன் எல்லாம் ஓட்டுவியாமே, பாகிஸ்தான் மேல நீதான் பாம் போட்டதா பேசிக்கிறா. ரங்கா பாரு, சரியா புரிஞ்சுக்கோ. நான் இருக்கிறது ஏர்போர்ட். டெல்லியில சப்தர்ஜங்னு பேரு விமான நிலையம். நீ சொல்றது ஏர்போர்ஸ். அது பாலங்கிற இடத்துல இருக்கு. ரெண்டும் ஒண்ணு தானே? இல்ல ஏர்போர்ஸ்னா எல்லாரும் பறக்க மாட்டாளோ? மாட்டா. அப்ப நீ ஏர்போர்ஸ்ல இல்ல? ஏர்போர்ட். பின்ன யாரோ நீ பிளேன் ஓட்டுறதா சொன்னாலே, அது சின்ன பிளேன், ட்ரெயினிங் பிளேன். ஏர்போர்ட்ல பெரிய பிளேன் தானே இருக்கும். போட்டு குழப்பறாங்கப்பா. நான் அவனுக்கு மேலும் விளக்கும் முயற்சியை கைவிட்டேன். ரங்குவின் உலகம் அவன் வீடு, கடை இரண்டை விட்டு வெளியே எதுவும் தெரியாது. உலகம் முழுக்க அவன் கடைக்கு அரட்டை அடிக்க வரும் இவன் இடத்தை விட்டு நகர மாட்டான். பெருமாளை கூட பங்குனி சித்திரை உற்சவங்களில் கடையை கடந்து செல்லும் பொழுதுதான் சேவிப்பான். அப்பொழுது ஒரு கிழவனார் கையில் சொம்புடன் ஒரு சிறுவன் குச்சியை பிடித்துக் கொண்டு அழைத்து செல்ல, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் என்று ஏறத்தாழ உளறலாக சொல்லிக் கொண்டு நட்ட நடு தெருவில் வந்து கொண்டிருந்தார். முகத்தில் ஒரு வாரத்துக்கு உண்டான வெண்தாடி, மார்பில் பூனல், சவுக்கம், 16 வேஷ்டி. ரங்கு, இது யாரு? இவர் பேரு தேசிகாச்சாரி. ஜிபின் ஹைஸ்கூல்ல மேத் டீச்சர் இருந்தாரே, அவரோட அப்பா. ஆமா, எதுக்கு சொம்ப கையில வச்சுட்டு பிரபந்தம் சொல்லிட்டு போறார்? யாரோ அவர் சொம்பில் அரிசி போட்டு விட்டு வணங்கி விட்டு சென்றார்கள். உஞ்சவிருத்தி. புரியல ரங்கோ. சில வேளையில பெரியவார்களுடைய பிடிவாதங்கள் புரியாது நமக்கு. இந்த பிராமணனுக்கு வீம்பு, போக்கடாத்தனம். ஜிபி என்னும் பார்த்த சாரதி செயலாக இருப்பவர். கணக்கு பாட புத்தகம், நோட்ஸ் எல்லாம் போடுபவர். லட்சக்கணக்கில் விலை போகும். SLCக்கு ஒரு செக்ஷனுக்கு கிளாஸ் டீச்சர், ஹைஸ்கூலில் சீனியர் டீச்சர் என்று மதிக்கப்பட்ட ஆசிரியர். தேசிய விருது வாங்கியிருக்கிறார். அடுத்த ஹெட் மாஸ்டர் அவர்தான் என்று பேசிக் கொண்டார்கள். அவர் தந்தையார் பிச்சை எடுக்கிறார் என்றால் வேணும்னுட்டே மகனை அவமானப்படுத்தணும்னுட்டே கண்ணு வேற தெரியல. கண்ணெல்லாம் நன்னா தெரியறது. தம் மேல சிம்பதிய வரவழைச்சுக்க கண் தெரியாத மாதிரி பாடகசாலா பையனை வச்சுண்டு குச்சியை பிடிச்சுண்டு போறார். என்ன ப்ராப்ளம் அவருக்கு? வரார், கேட்டு பாரேன். இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது அவரே கடைக்கு வந்து பெஞ்சில் உட்கார்ந்தார். அவருடன் கொஞ்சம் ஈரம் காயாத வேஷ்டியின் நாற்றமும் வந்தது. எதையோ வாயிலே மென்று கொண்டிருந்தார். கிட்ட பார்க்கையில் ஆரோக்கியமாகத்தான் இருந்தார். நல்ல மூங்கில் கம்பு. அதை பையன் ஒருவன் ஒரு ஓரத்தில் வைத்து விட்டு நின்று கொண்டிருக்க, ஓ லைபாய் ரெக்ஸோனான்னு சோப்பு ஏதாவது போட்டு குளிக்கிறது தானே,
கிட்ட வந்தாலே கத்தாழ நாத்தம். மாட்டு பொண்ணு எங்கடா சோப்பு கொடுக்கறா, ஒரு அண்டா தண்ணி கூட வைக்க மாட்டேங்கிறாடா ரங்கு. ஜிபி கிட்ட சொல்றது தானே. அவனா பெண்டாட்டி தாசன் தொச்சு. அவன் என்னடா, அது என்னடா சாக்லேட்டு, பட்டை சாக்லேட்டு தாத்தா, அதுக்கு என்ன, அது எனக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணு கொடு ரங்கநாதா என்று பெஞ்சில் உட்கார்ந்து தீர்த்தம் இருக்கா. என்ன வெயில் என்ன வெயில். ரங்கு சாக்லேட் எடுத்து தர மடியில் இருந்து 5 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தார். நீ ஏர்போர்ட்ஸ்ல தானே இருக்க? ஏர்போர்ட் மாமா, எதுக்காக இந்த வெயில்ல அலையறீங்க? வெயில் தாழ வீதி பிரதட்சணம் போக கூடாதோ? பாரு, வைஷ்ணவனா பிறந்தா பஞ்ச சம்ஸ்காரம்னு 5 காரியங்கள் செய்யணும். அதான் ஐயங்கார், ஊர்த்தவ குன்றம், சமாசிரணம், திருவாராதனம், ஆச்சாரியன் கிட்ட உபதேசம் கேட்கறது, பரண்யாசம் வாங்கிட்டப்புறம் முஞ்ச விருத்தி, பிச்சை போடுற அரிசியை தான் சாதம் வச்சு சாப்பிடணும். மாமா, அதெல்லாம் வசதி இல்லாதவாளுக்கு. இல்ல வைஷ்ணவா பிறந்தவா எல்லாருக்கும், உனக்கு எனக்கு, ஏன் அந்த நாராயணனே மகாபலி கிட்ட யாசகம் தானே போனா. நீ இப்படி தெருவில் போறது அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காகவா? ஆமா, வேற என்ன? உங்க ஃபேமிலியில அவளுக்கு சங்கடமா இருக்காதோ? எதுக்கு சங்கடப்படணும்? எதுக்குங்கிறேன். இல்ல மாமா, உங்க சன் பெரிய கணக்கு வாத்தியார், ஹெட்மாஸ்டர் வேற ஆக போறார், நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கார். அதனால மத்தவாள்லாம் என்ன நினைச்சுப்பா? தோப்பனார சரியா வச்சுக்காம தெருவில் யாசகம் பண்ண அனுப்பிட்டாரு பாரு, இவர் என்ன வாத்தியார்னு தானே நினைச்சுப்பா. நினைச்சுக்கட்டும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரங்கு சில சமயம் பட்டென்று போட்டு உடைத்து விடுவான். ஓய், உமக்கு மாட்டு பொண்ணோட சண்டை, ஜிபி அவ பேச்ச கேட்கறா, அந்த கோபத்தை தான் நீங்க இப்படி அவரை அவமானப்படுத்தி காட்டுறீங்கன்னு ஊர் உலகம் எல்லாம் பேசிக்கிறது. குஞ்சவிருத்தி எல்லாம் சும்மா சால்ஜாப்பு. சரி, அப்படியே பேசிக்கிறானா என் பிள்ளை என்ன செய்யணும்? அப்பா, நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு, கொஞ்சம் தழைஞ்சு போங்கோ. நானும் அவளை தூக்கி எறிஞ்சு பேசாம இருக்க சொல்றேன்னு சமாதானமா போலாம் இல்லையோ? எப்ப பார்த்தாலும் அவ சொல்றதுதான் ரைட்டு, அப்பா வாய மூடுங்கோன்னு அதட்டினா எனக்கு எப்படி இருக்கும்? தனியா இருந்து பாருமேன். அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப வீட்டுல சாப்பிடுறது இல்லையா? 2 தளிகை. எனக்கு உண்டான ஒரு மெந்திய குழம்பு அப்பளத்தை நானே பண்ணிக்கிறேன். ஒரு நெய் கிடையாது, கரமது கிடையாது, தயிர் கிடையாது, மோர் தான். ஹோட்டல் சாப்பாடு வேற ஒத்துக்கலையே. ரங்கா, பேதி யாரது? அவ என்னமோ சாப்பிட்டுட்டு போகட்டும், எனக்கு என்ன? பிள்ளை அவனோட பேசியே 1 மாசம் ஆச்சு, ஒரே ஆத்துல இருந்துண்டு. இதெல்லாம் சரி, உஞ்சவிருத்தி எப்படி உடம்புக்கு ஆறது உமக்கு? ரேஷன் அரிசியும் புழுங்கல் அரிசியும் கைக்குத்தலுமா கலந்திருக்குமே. ஏதோ ரங்கநாதன் கிருபையில கல்லையும் ஜீரணிக்கிறது இந்த வயிறு. ஓடின்னு இருக்கு வண்டி. இன்னும் எத்தனை நாள் பார்க்கலாம். நான் செத்து போனேன்னா இந்த பாடசாலை பையன் தான் எனக்கு கொள்ளி போடணும். கேட்டுக்கோ ரங்கோ, நீர் எங்கே செத்து போவீர்? இருக்கிற வாழையெல்லாம் சாகடிச்சுட்டு தான் போவீர். ஆயுசு கெட்டி உமக்கு. அவர் மறுபடி வீதி பிரதட்சணத்துக்கு புறப்பட, ஸ்ட்ரேஞ்ச், வெரி ஸ்ட்ரேஞ்ச் என்றேன். ஹைஸ்கூல் எப்படி நடக்கிறது என்று என் கிளாஸ்மேட் தான் கரஸ்பாண்டன்டாக இருந்தான். அவனை விசாரிக்க போயிருந்த பொழுது ஜிபியை சந்தித்தேன். பொதுவாக மேக்ஸில் மல்டிபிள் சாய்ஸ் கேள்விகள் வந்து தரமே போய்விட்டதாக சொன்னார். அவரே தான் ஆரம்பித்தார். அப்பாவை பாத்தியோ? பார்த்தேன் சார். என்ன பிடிவாதம் பாத்தியா? அவரை சொல்றத பார்த்தா அவருக்கு சோறு தண்ணி கூட சரியா கொடுக்கறது இல்லைன்னு. அப்படியா சொன்னார்? ஒரு நாள் எங்காத்துக்கு வந்து மாமியை சந்திச்சு பாரு. என் அப்பா தான் இல்லேங்கல. ஆனா அவர் கார்த்தால எழுந்துக்கிறதுல இருந்து பண்ற அட்டகாசம். எனக்கு 4 பொண்ணு, 4 நன்னா படிக்கிறதுகள். அதுகளை படிக்க விடாம சத்தமா பாராயணம் பண்ணிண்டு, எல்லாரையும் கண்டார வல்லாரன்னு திட்டிண்டு, கோமணத்தோட புழக்கடையில அலைஞ்சுண்டு, தனி வீடு பாத்துக்கிறது தானே. போக மாட்டேங்கிறாரே. என் வீடு, நான் இங்கதான் இருப்பேங்கிறார். சரி, நீங்க போயிடுறது தானே. யோசிச்சுட்டு இருக்கேன், வாடகை கொடுத்து மாணுமா? அவர்கிட்ட பணம் இருக்குல்ல? இருக்கு. என்ன வச்சிருக்காருன்னு காட்ட மாட்டார். வக்கீல கூப்பிட்டு 4 தடவை வில்ல மாத்தி மாத்தி எழுதிட்டார். ஸ்ரீரங்கம்னு ஒரு பேத்தி மேல கொஞ்சம் பிரியம், அதுங்கிட்ட ஏதோ சொல்லின்னு இருக்கார். உங்க யாருக்குமே நன்னி கிடையாது, தொச்சுக்கு தான் எல்லாம்னு உங்க அம்மா கிட்ட சொல்லிடுன்னு. தொச்சுங்கிறது பாடசாலை பையன். அவரை கார்த்தால கம்பு பிடிச்சு அழைச்சிட்டு போறானே, அவன்தான். கேட்கறதுக்கு நன்னாவா இருக்கு? எதுக்கு கிழத்துக்கு நான் சுஷ்ரூஷை பண்ணணுங்கிறா என் ஆம்டையா. நான் தான் அவளை சமாதானப்படுத்தி வைக்கிறேன். அப்படியெல்லாம் செய்ய மாட்டார், கோபத்துல ஏதோ சொல்றாருன்னு. அவ சொல்றதும் நியாயம்தானே. தானே தளி பண்றதா சொல்றாரே, அதெல்லாம் வெட்டி பேச்சு. ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாவாசைக்கு ஒரு தடவை தளி பண்ற. உள்ள போயிட்டு மாடு கண்ணு போட்ட இடம் மாதிரி பண்ணிட்டு வரார். என் அப்பாவா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிடிவாதம் பிடிச்ச கிழவனை நான் பார்த்ததே இல்லை. போய் தொலைஞ்சாலும் பரவாயில்லைன்னு சில சமயம் அவ்வளவு வெறுப்பேத்துறார்.
அவருக்கு என்ன வேணுமாம்? ஏதாவது மனசுல குறை வச்சுட்டு இருக்கலாம். ஒரு இன்சொல், ஒரு பரிவு, அல்லது தாத்தா எப்படி இருக்கேன்னு பேத்திகள் கேட்டாலே போருமோ என்னமோ. உங்க மனைவியும் அப்பா எப்படி இருக்கீங்க, கண்ணுக்கு மருந்து போடட்டமான்னு ஏதாவது கேட்கலாம் தானே. அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் இல்லை. நீ வேணா சீதா கிட்ட பேசி பாரு. நான் சொன்னது பாதிதான். அவ ஆங்கிள் பார்த்தா கதை ரொம்ப கடுமையா இருக்கும். டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சாப்பிடவா ஆத்துக்கு போயிருந்தேன். 4 பெண்கள் 15, 13, 10, 8 என்று அலைந்தன. எனக்கு முன்னால் ஸ்டூல் போட்டு தீர்த்தம் எல்லாம் பதிவுசாக கொண்டு வந்து கொடுத்தார்கள். எனக்காக மாமி ஜவ்வரிசி பாயசம் பண்ணியிருந்தாள். சமையல் எல்லாம் சூப்பராக இருந்தது. நான் சென்றபோது கிழவர் வாசல் திண்ணையில் காலை அகட்டி உட்கார்ந்து கொண்டு பனாய் விசிறையால் கீழே விசிறி கொண்டிருந்தார். நெற்றி சுருங்கி விரோதமாக பார்த்து கொண்டிருந்தாள். இருக்கிறவனுக்கு ஒரு வேப்பம்பு சாத்துமது கிடையாது, வரவா போறவாளுக்கெல்லாம் பால் பாயசம் கேட்கிறவா கிடையாது இந்த ஆத்துல என்றார். வாங்களேன் மாமா, உங்களைத்தான், வாங்கோ பாயசம் சாப்பிடலாம் என்றேன். இந்த ஆத்திலையா? ஒரு தீர்த்தம் கூட எடுத்துக்க மாட்டேன். வாத்தியார் ஜிபியின் மனைவி வெளிப்படையாக பேசினாள். எவ்வளவு தூரம் பொறுத்துக்கிறது? பொறுத்துண்டு போன்னு இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் போயிடுறார். 24 மணி நேரமும் இவர் கூட மல்லு கட்ட வேண்டியிருக்கு. ரெங்கராஜுவை கூப்பிட்டு திண்ணையில உட்கார்ந்துட்டு சர்வாங்க ஷவரம் பண்ணிக்கிறார். சாக்லேட்டு பப்பர்மெட்டுன்னு வாங்கி ஒளிச்சு வச்சுக்கிறார். பாடசாலை பையன்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பார், பேத்திகளுக்கு கொடுக்க மாட்டார். அதுகளை படிக்க வைக்கிறதே அவருக்கு பிடிக்கல. என்னை கண்ட ஆகவே ஆகல. இதுக்கெல்லாம் ஆதாரமா ஒரு சம்பவம் அல்லது ஒரு காரணம் இருக்கணுமே மாமி. இருக்கு, அதை சொல்லிட்டு தான் ரசாபாசமாயிடுத்து. எங்க ஆத்துல எனக்கு நிறைய செஞ்சிருந்தா. அதை அவர் அலமாரியில பூட்டி இருந்தார். மாமியார் போற வரைக்கும் அதை நான் பார்த்தேன். பண்டிகை நாளையில் என்னை எடுத்து போட்டுக்க சொல்லுவா. மாமியார் தங்கமான மனுஷி. அவர் போனதும் இது ஏதோ தங்க பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடுத்து போல. பாலிஷ் போட்டு வெள்ளி பாத்திரத்தை எல்லாம் கொடுத்திருக்கார். போனா போறது அப்படின்னு விட்டுட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் இல்லையா? ரங்கநாதன் கிருபை, இவரும் சம்பாதிக்கிறார். ஒரே ஒரு தடவை எச்சுமிக்கு தோடு செஞ்சு போடலாம். அப்பா, என் அம்மா என் நகையெல்லாம் எங்கே வச்சிருக்கான்னு கேட்டதுக்கு, நகையா? உன்னை எதிர்ஜாமன் இல்லாம இலவசமா கல்யாணம் பண்ணிட்டோம். உங்க ஆத்துல உனக்கு என்ன போட்டா? உங்க அப்பா ஏமாத்திட்டான்னார். எனக்கே தெரியும் எனக்கு எத்தனை கேஷா கொடுத்தா, வைர மோதிரத்துக்கு பட்டு வேஷ்டிக்குன்னு எத்தனை நகை போட்டான்னுட்டு. அதை எடுத்து சொன்னப்ப எல்லாம் கவரிங்கன்னர். இதை அப்பவே சொல்லியிருக்கலாம் தானேன்னேன். இவ்வளவுதான்பா கேட்டேன். அதுலேருந்து என் மேலையும் என் பெண்கள் மேலையும் வெறுப்புன்னா வெறுப்பு, அப்படிப்பட்ட வெறுப்பு. நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம். இந்த சம்பாஷணை முழுவதும் அவருக்கு கேட்டிருக்க வேண்டும். திண்ணையிலிருந்து சத்தம் போட்டார். எல்லாத்தையும் சொன்னியே, உன் நகை அத்தனையும் சப்ஜாடா நான் திருப்பி தந்ததை சொன்னியா? இவள் மொத்தத்துல 1/4 பாகம் கூட திருப்பி வரலப்பா. ரெட்டவடம் சங்கிலி என்னாச்சு? பச்சைக்கல் தோடு என்னாச்சு? பேசரி என்னாச்சு? ஒட்டியானா நாகக்கொத்து என்னாச்சு? வங்கி என்னாச்சு என்றாள். பச்சை போய், உங்களுக்கெல்லாம் ஒரு கெட்ட குணம் மட்டும்தான் தெரியும், நல்ல குணம் எதுவும் கண்ணுக்கே தெரியாது. இவள் சன்னமாக, நல்லது இது ஏதாவது இருந்தா சொல்லுங்கப்பா என்றாள். நான் இந்த சண்டை ஓயாது என்று புறப்பட்டு வந்து விட்டேன். என் சமாதான முயற்சிகள் அத்தோடு முடிந்தன. அடுத்த வாரம் புறக்கடையில் பாசி வழுக்கி விழுந்து விட்டார் கிழவர். தொடையெலும்பும் இடுப்பெலும்பும் முறிந்து போய் ஜிபி அவரை புத்தூருக்கு அழைத்து போக, அங்கே இன்னமும் சீரியஸ் ஆகி அப்புறம் தில்லை நகரில் அவரை அட்மிட் பண்ணி மாற்றி மாற்றி வாத்தியாரும் மாமியும் 15 தினம் அவருக்கு வேளா வேளைக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு போய் ரொம்ப கஷ்டப்பட்டுத்தான் நான் ஊருக்கு கிளம்பும் முதல் நாள் தான் இறந்து போனார். இத்தனை பாடுபட்டதுக்கு ஜிபிக்கோ மனைவிக்கோ பேத்திகளுக்கோ எந்தவித பயனும் இல்லை. சொத்து முழுவதையும் தொற்று என்கின்ற துரைசாமியின் பெயரில் எழுதி வைத்துவிட்டு அவன் மேஜராகும் வரை 18 வயசு வரும் வரையில் வக்கீலை அந்த சொத்துக்கு கார்டியனாக போட்டு 18ஆம் வயதில் அந்த சொத்து அவன் படிப்புக்கும் பராமரிப்புக்கும் போக வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தார். பாடி எடுக்கும் முன் துக்கம் விசாரிக்க அவர் வீட்டுக்கு போய் திண்ணையில் சற்று மௌனமாக உட்கார்ந்திருந்தேன். உள்ளே பேத்தி ஒருத்தி மட்டும் தாத்தா என்று அழுது கொண்டிருந்தது. உஞ்சவிருத்திக்கு அழைத்து சென்ற பாடசாலை பையன், மாமா நாளையிலேந்து வரவேண்டாமா, வேற ஏதாவது ஒத்தாசையா இருக்கேனே என்றான். இந்த ஆமே உண்ணுதுரா என்றார் ஜிபி விசும்பலுடன். அவனுக்கு புரியவில்லை. மாமிக்கு ஆத்து போயிற்று. என்ன பாவம் பண்ணோம்னு இந்த தண்டனை கொடுத்துட்டு போனார் கிழவனார். எங்க அப்பா அம்மா போட்ட நகை எங்கேன்னு கேட்டதுக்கு இப்படி ஒரு பெரிய தப்பா, அதுக்கு இத்தனை பெரிய தண்டனையா? ரங்கு ஜிபியிடம், ஓய் இது பிதுர்ராஜ்ய சொத்து, அதை எழுதி வைக்க கழத்துக்கு உரிமையே கிடையாது. கிறுக்கு பிடிச்சாப்பல இப்படியெல்லாம் வில் எழுதினா கோர்ட்டுல ஒத்துக்க மாட்டான், சண்டை போட்டு வாங்கிடலாம். ஜிபி தான், ரங்கு நமக்கு எது உண்டு எது இல்லைன்னு தீர்மானிக்கிறதுலாம் ரங்கநாதன் தான் என்றான். அதன் பின் நான் அலகாபாத் போய்விட்டு கல்கத்தா, டெல்லி, அல்மோரா, பத்தன்கோட், கொலம்போ என்று சுற்றிவிட்டு 6 வருஷம் கழித்துதான் ஸ்ரீரங்கம் திரும்ப முடிந்தது. ரங்குவை முதல் காரியமாக விசாரித்தேன். ஜிபி வாத்தியார் என்ன ஆனார் ரங்கு?
ஏன் கேக்குற, ஸ்கூல்ல புதுசா ஹெட் மாஸ்டர் நியமனம் பண்ணிட்டா, 2 பேருக்கும் ஆகல, நோட்ஸ் போடக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டா, கோவிச்சுட்டு ரிசைன் பண்ணிட்டார். மண்ணச்சநல்லூர்ல போய் சேர்ந்தார். அங்கேயும் சரிப்பட்டு வரல, சம்பளம் சரியா வரல. அதுக்கப்புறம் நோட்ஸ் போட்டு விற்கிறதும் பாழா போச்சு. இவர் போட்ட நோட்ஸையே காப்பி அடிச்சு இன்னொருத்தம் போட்டு அரை விலைக்கு வித்தான். அவன் மேல கேசு போடுறேன்னு வக்கீல் கிட்ட காசு நிறைய விட்டார். ஏறக்குறைய பாப்பராற நிலைக்கு வந்துட்டார். சொத்தும் இல்ல, பத்ரிக்கு போறேன்னு காலை ஒடிச்சுன்னுட்டார். மனசொடிஞ்சு போயிட்டார். அப்புறம் என்று ரங்கு பேச்சை நிறுத்தினான். நான் சன்னமாக ஏதாவது விபரீதமா ரங்கு என்றேன். அதை ஏன் கேட்கிற, கடைசியா ரங்கநாதன் கண்ணை திறந்துட்டார். எப்படி? மூத்த பொண்ணு எச்சுமி இருக்கு பாரு, தொச்சுவை கல்யாணம் பண்ணி நுடுத்து, எல்லாம் சரியா போயிடுத்து. உஞ்சவிருத்தி தேசிகாச்சோரி சொத்து மறுபடியும் ஃபேமிலிக்கே வந்துடுத்து. அந்த பையன் அதிகம் படிச்சிருந்தானா என்ன? 8ஆம் கிளாஸுக்கு மேல படிப்பு ஏறல. இந்த பொண்ணு MCA. நான் வியப்புடன் எப்படி கல்யாணம் பண்ணிக்க சம்மச்சுது அந்த பொண்ணு? ஃபேமிலிக்காக தியாகமா என்றேன். அதெல்லாம் இல்லை, காதல் என்றான் ரங்கு. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.